புளிச்ச கீரை கத்திரிக்காய் தொக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். கத்திரிக்காவை கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். கீரையும் கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற 3 வரமிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு 4 பல்லு போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கினதும் கீரை போட்டுக்கலாங்க. புளிச்ச கீரை இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் புளிச்ச கீரை கூட சேர்த்து கத்திரிக்காயும் சேர்த்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா புளிச்ச கீரை வந்து தனியாக செஞ்சோம் அப்படின்னாலே அதில் ஃபுல்லாக வந்துட்டு வளவளப்பாக இருக்குங்க, புளிப்பு அதிகமாக இருக்கும். அதுவே கத்திரிக்காய் சேர்த்து இது செஞ்சீங்க அப்படின்னா அதில் இருக்க வளவளப்பு தன்மையும் புளிப்பு தன்மையும் வந்து எடுத்துருங்க. அது வந்து எங்கள் அப்பா சொன்னதுனால தாங்க இந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காயும் புளிச்ச கீரையும் நல்லா வந்து எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கடைஞ்சிக்கலாம். ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ கடைஞ்சிக்கலாம். பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க பார்க்கவே. இது கடைஞ்சாச்சு பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சம் கூட அந்த வளவளப்பு தன்மையே இல்லைங்க. வெறுங்கீரையாக மட்டும் கடைஞ்சா சாதத்தோடு சாப்பிடும் போது அந்த வளவளப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், பசையில் அந்த வளவளப்பே இல்லை எனக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு தொக்கு நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க என் லைஃப்பில். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.